ஹாய் எவ்ரிவன். கோலம் இஸ் நாட் ஓன்லி கலரிங். அதுக்கு வேறு நிறைய டைமென்ஷன்ஸ் கூட இருக்குதுன்னு இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் கற்றுக்கிட்டு வரேன். சிக்கு கோலம் இஸ் ஒன் அமாங் தெம். சிக்கு பார்க்க தான் சிக்கலாக இருக்கும், ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். நானும் கற்றுக்கிட்டுருக்கேன், நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ பேசிக்காக சில சிக்கு கோலம் பார்க்கலாம். சரிகமப அப்படிங்கிற ஸ்வர வரிசையிலேருந்து தான் இந்த கோலங்கள்லாம் வரும். அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்தே நீங்களே நிறைய கோலங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ச வரிசை கோலம் பார்க்கலாம். 6 புள்ளி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சுழி, ஒரு வளைவு, சுழி, வளைவு, சுழி. இது ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டுருக்குது. இதே மாதிரி இப்போ 4 வகையாக போடலாம். இப்போ டவுன், அதே 6 புள்ளி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சுழி, வளைவு, சுழி, வளைவு, சுழி. இப்போ இது டவுன். அடுத்து லெஃப்ட்டு, அதே 6 புள்ளி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் சைட் டவுன், லெஃப்ட், இப்போ அப். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதான் 4 ச வரிசை கோலம். இது ச 1ன்னு வச்சுக்கலாம். இது ச 2, ச 3, ச 4. இப்போ இந்த 4 ச வரிசையும் வச்சு எப்படி ஒரே கோலமாக போடுறதுன்னு பார்க்கலாம். 5.5 வரிசை பென்சிலில் புட் கட்டுறேன். ரைட் சைட் ஃபேஸிங், இப்போ டவுன், ச 2. அடுத்து ச 3. அடுத்து ச 4 அப் சைட் ஃபேஸிங். 4ஐயும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஜாயின், இது ஒரு ஜாயின், இது ஒரு ஜாயின். ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டு. ஸோ இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி இப்படி. இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டு. இந்த சர்வர்ஸ் டவுன் ஃபேஸிங் ச 2ல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டு. இப்போ இதையும் ஜாயின் பண்ணுவோம். இது ச 3. ச 3ல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டு. ஸோ இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். இது ச 4. ச 4ல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டு. ஸோ இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். நான் அழிச்சிட்டு கரெக்டாக போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டில் உள்ள கோலத்தை போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் கோலம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஜாயிண்ட் ட்ரை பண்ணலாமா? ஸோ செகண்ட் ஜாயின் எதுன்னு சொன்னேன், இதுதான் செகண்ட் ஜாயின். பென்சில்ட்டு போடணும். இப்போ செகண்ட் ஜாயின், இதுதான் செகண்ட் ஜாயின், இதுதான் செகண்ட் ஜாயின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்த ஜாயின் பண்ண போகிறோம். இது செகண்டு, இதில் இதுதான் செகண்ட் ஜாயின், இதுதான் செகண்ட் ஜாயின்.
அழிச்சிட்டு கரெக்டாக வரைஞ்சி காட்டுறேன். செகண்ட் ஜாயின் கோலம் போட்டாச்சு. இப்போ தேர்ட் ஜாயின், அதாவது இந்த ஜாயின், இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜாயின் 3 இந்த இடத்துல இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஈஸி. இதுதான் வந்து ஜாயின் 3. இது 1 2 இது 3. அதே மாதிரி இதுக்கு இதுதான் 3. இதில் இதுதான் 3. இதுதான் தேர்ட் ஜாயின். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1ஐயும் 2ஐயும் ரெண்டையுமே ஜாயின் பண்ணுவோம். ரெண்டையுமே ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணுறோம். இது 1ஐயும் 2ஐயும். 1ஐயும் 2ஐயும். ஒன்றையும் 2ஐயும். பெனில் போட்டு காட்டுறேன். 1 + 2 ஜாயின் பண்ண கோலம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜாயின் பண்ணின கோலம். இப்போ 2 + 3 பார்க்கலாம். Two plus three. 2 + 3. அழிச்சிட்டு கரெக்டாக போட்டு பார்த்தா 2 + 3 கோலம் இப்படி தான் இருக்கும். இப்போ 1 2 3 3 ஜாயிண்ட்டுமே பண்ண போகிறோம். One, two, three. கரெக்டாக அழிச்சிட்டு போட்டு பார்க்கலாம். 3 பிளேஸும் ஜாயின் பண்ண கோலம் இப்படி தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு வரிசையை வச்சு 6 கோலம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜாயின், செகண்ட் ஜாயின், தேர்ட் ஜாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜாயின், இது செகண்ட் அண்ட் தேர்ட் ஜாயிண்ட், இது 1 2 3 மூணையுமே ஜாயின் பண்ணி வரிசை தேர்ட் ஜாயிண்ட் வச்சு ஒரு பெரிய கோலமாக போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய கோலம்ஸ் கம்பைன் பண்ணி போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரீ அப்படிங்கிற ஸ்வரத்தை வச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். கீப் கோலமிங்.